ஹுஸ்னுல் பில் ஆஹரின், பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் முஃமின்களுடைய வாழ்க்கை இந்த அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதை கட்டளையிடுகிறான். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் அதை போதனை செய்கிறார்கள். ஆனால் இயற்கையான மனிதர்களுடைய தன்மை என்ன? யாரை பார்த்தாலும் முதல்ல அவர் நல்லதா நினைக்க மாட்டார். அப்படியா இல்லையா? ஒரு வலிமாக்கு உங்களை கூப்பிடல, அவர் திருமணத்துக்கு உங்களை கூப்பிடல, என்ன நினைப்பீங்க? அவர் முகத்துல முடிச்சிருவானா? இனிமே அவர் என் வீட்டுக்கு வந்துருவாரா? அவருக்கு நம்ம கொடுக்கல் வாங்கல் இருக்குமா? என்ன அவர் கூப்பிடாம இருந்துட்டாரே அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு முதல்ல இயற்கையாக வரும். மறந்திருப்பார் அல்லது அவர் அழைத்திருப்பார் தொலைபேசியை, ஆனால் எம்மால் தொடர்பு கொண்டிருக்க முடியாது என்ற எண்ணம் முதல்ல வருமா? நமக்கு வராது. பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு ஆள் போன் பார்த்துட்டு இருக்காரு. பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு ஆள் போன் பார்த்துட்டு இருக்காரு. என்ன நினைப்போம்? என்னடா இவன் பள்ளியில் உட்கார்ந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கான்னு நினைப்போம். சரி, குர்ஆன் ஓதிட்டு இருப்பார், அது மூலியமா ஏதாவது நன்மை சேர்த்து கொண்டிருப்பார் நினைப்போமா? நினைப்பாங்க. இல்ல, மாஷா அல்லாஹ். ஆனா குறைவுதான். முஹ்சினை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோர்களை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ளுவார். முஹ்சினை பொறுத்தவரை நல்லெண்ணம் கொண்டதோடு மட்டுமல்லாமல் எல்லோர்களை பற்றியும் நல்லதையே பேசுவார். இதுதான் இந்த தன்மை நம்ம இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை. தெரியாம ஆயிடுச்சு, அவர் வேணும்னே பண்ணல. நல்லெண்ணம் வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த தன்மையை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ, பிறர் என்ன தவறு செய்கிறார், ஏன் அவர் இப்படி செய்தார், அவர் ஏன் இப்படி செய்யவில்லை, இப்படி செய்வதால் அவர் இப்படித்தான் இருப்பார் என்று யாரெல்லாம் பிறருடைய குறைகளை தேடியே செல்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தத்தபஅ அவ்ரத அஹீஹில் முஸ்லிம், எந்த ஒரு முஸ்லிமுடைய குறையை ஒருவன் பின்தொடர்கிறானோ, அவனை பற்றி தப்பான எண்ணமே கொண்டு அவனை பின்தொடர்கிறானோ, தத்தபஅ அல்லாஹு அவ்ரதஹு, இவனுடைய குறையை அல்லாஹ் பின்தொடர்வான். அல்லாஹ் பின்தொடர்ந்தால் யார் அதை மறைக்க முடியும்? வமன் தத்தபஅ அல்லாஹு அவ்ரதஹு, யாருடைய குறையை அல்லாஹ் பின்தொடர ஆரம்பிக்கிறானோ அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையிலேயே தங்களுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகப்பெரிய எச்சரிக்கை இது. இன்னைக்கு யாரும் இதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஒண்ணு, பிறரை பற்றி குறை பேசும் பொழுது அதுல இவர் சார்ந்திருப்பார், மௌனமா இருப்பார். இதுவும் அந்த குறைதான், அவருக்கும் இவருக்கும் ஒரே கூலிதான். இல்லை, அவரோடு சேர்ந்து அவரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். ஏதாவது ஒரு மனிதன் எங்கேயாவது தவறு செய்தால் அவனுக்கும் இவனுக்கும் தொடர்பே இருக்காது, ஆனால் அவனை பற்றி இவன் பேசுவான். யாராவது பேஸ்புக்ல யாரையாவது பற்றி ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு இவன் லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். இப்படித்தான் இன்று முஸ்லிம் சமூகத்துடைய பெரும்பான்மையான மக்கள் இல்ல மாஷா அல்லாஹ் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க போனாலும் எங்க ஒண்ணு கூடினாலும் யாரையாவது பத்தி பேசணும், யாராவது அங்க சப்ஜெக்ட்ல இருக்கணும். இல்லன்னா அது யாராவது பக்கத்து வீட்டை தப்பு செஞ்சிருப்பாங்க, இவர் யாரையோ கொண்டு வந்து இங்க கம்பேர் பண்ணிருப்பாரு, அவருக்கும் இருக்கும் சம்மதமே இருக்காது. இப்ப இது போன்ற செயல்பாடுகளில் யார் தங்களை ஈடுபடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய குறையை பின்தொடர்வான். அல்லாஹ் அவர்களுடைய குறையை பின்தொடர ஆரம்பித்தால் அவ்வளவுதான், யாரும் அதை மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும், அப்படியா இல்லையா? யார் குறை இல்லாத மனிதன்? எவ்வளவுதான் பயான் பண்ணாலும் அந்த ஆலிம் டைம் குறை இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இப்ப அவர் பிறருடைய குறையை தேட ஆரம்பித்தால் அவருடைய குறை யார் மறைப்பது? அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. இஸ்லாமிய மார்க்கம் அதனால் அழைக்கிறது ஹுஸ்னுல் தன்னின் பக்கம், நல்ல எண்ணங்கள் கொள்ள வேண்டும் என்பதன் பக்கம். யாரின் மீது? ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும். அவர்கள் மீது தீமையான எண்ணம் கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, என்ன செய்கிறது?
தடை செய்கிறது. ஏன்? ஒரு மனிதனுடைய வெளிப்படையான தோற்றம் மட்டும்தான் ஒரு முஃமினுடைய அளவீடை தவிர உள்ளத்தில் இருப்பது கிடையாது. உள்ளத்தில் இருப்பதை யாரை தவிர யாரும் அறிய முடியாது, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. வெளிப்படையை கொண்டு மட்டும்தான் ஒரு முஃமின் முடிவெடுப்பானே தவிர உள்ளத்தில் இருப்பதை கொண்டு அவனை குறை கொள்பவனாக ஒரு முஃமின் இருக்க மாட்டான். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு போதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லெண்ணம் பிறர் மீது கொள்ள வேண்டும் என்பதை பல இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு நினைவுபடுத்தினார்கள். சில உதாரணங்களை பார்ப்போம். உஸாமா இப்னு ஸைத் இப்னு ஹாரிஸா, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மிகச் சிறந்த நபித்தோழர். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை ஹுரக்கா என்ற ஒரு கூட்டத்தார்களை அவர்களோடு போர் செய்வதற்காக ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். சராயா, படைக்குழு. சராயா என்றால் படைக்குழு. அந்த குழுவில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க மாட்டார்கள், அதனால் அது போர் கிடையாது. சராயா, அல்லாஹ்வுடைய தூதர் யாரையாவது நியமித்து நீங்கள் அந்த ஊர்வாசிகளை போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புவார்கள். அப்படி அனுப்பக்கூடிய நிலையில் உஸாமா இப்னு ஸைத் அவர்களும் அங்கே செல்கிறார்கள். அந்த ஊர்வாசிகள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அந்த கூட்டத்தார்கள், போர் நடக்கிறது. உஸாமா இப்னு ஸைத் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ஒரு அன்சாரி தோழரும் ஒருவரை பார்த்தோம் அந்த கூட்டத்தாரில். அவரை நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று, அவர் மீது போர் செய்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முன்னால் சென்ற பொழுது அவர் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ். அன்சாரி தோழர் விலகி கொண்டார். என்ன? கலிமா சொல்லிட்டார், இனிமே அவரை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தது, விலகி கொண்டார். ஆனா உஸாமா இப்னு ஸைத் சொன்னார்கள், நான் அவரை ஈட்டியால் குத்தி கொலை செய்து விட்டேன். புரியுதா? உஸாமா இப்னு ஸைத் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன அந்த மனிதரை கொலை செய்து விட்டார். அந்த படை திரும்பி வருகிறது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். நடந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா உஸாமா அகதல்தஹு பஅதமா قال லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியதற்கு பிறகு அவரை கொலை செய்தாயா? அவர் மீது நீ போர் தொடுத்தாயா? உஸாமா இப்னு ஸைத் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் சொன்னார். என்ன சொன்னார்? அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் சொன்னாரை தவிர மனசால அவர் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது வெளிப்படையாக மனிதனுக்கு தெரியக்கூடியது. ஒருத்தர் போர் தொடுக்க போகும்போது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்கிறார் என்று உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பக்குவப்படுத்தினார்கள் பாருங்கள். மறுபடியும் கேட்டார்கள் இந்த பதிலுக்கு பிறகும், அகதல்தஹு பஅதமா قال லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியதற்கு பிறகும் அவனோடு நீ போர் செய்தாயா? மறுபடியும் கேட்டார்கள். உஸாமா இப்னு ஸைத் காரணத்தை சொல்லுகிறார், எதுக்கு நான் அவர் மேல போர் செஞ்சேன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவர் வாயால சொன்னதுக்கு பிறகு அவர் மறைச்சு சொன்னாரா மறைக்காம சொன்னாரா சொல்லி உங்களுக்கு என்ன அதுல தேவை இருக்கு உஸாமா? சுப்ஹானல்லாஹ். அவர் நாவால் மொழிந்து விட்டால் அவர் மீது நல்லெண்ணம் கொண்டு அன்சாரியை போன்று நீங்களும் விலகி இருக்க வேண்டுமே. உஸாமா இப்னு ஸைத் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள். நான் நினைத்தேன் இந்த நாளுக்கு பிறகு நான் இஸ்லாமை ஏற்றிருக்க வேண்டும் என்று. புரியல என்ன அர்த்தம்? இந்த நாள் என்னை விட்டு கடந்து போய் இந்த பாவம் எல்லாம் போனதுக்கு பிறகு இஸ்லாமை ஏற்றிருக்க வேண்டுமே என்று நினைக்கும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். எதிரிகள் கூட தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நல்லெண்ணம் வை அவர் மீது, ஹுஸ்னு தன்னை வை உஸாமா என்று சொன்னார்கள். இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் யமன் தேசத்திலிருந்து ஒரு தங்கத்தை அனுப்புகிறார்கள், தங்க குவியல். அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமான நபித்தோழர்களை மட்டும் அழைத்து பங்கு வைக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் அதை பார்த்த மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், குன்னா நஹ்னு அஹக்க பிஹாதா மின் ஹாஉலா.
கொடுக்கப்பட்டவர்களை விட நாங்கள் தானே இதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கொடுத்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு கொடுத்துட்டாங்க? அந்த நபித்தோழர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்களே. நஜ்ஜாருடைய கோத்திரத்தில் உள்ள அந்த நபித்தோழர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதே ஏன் என்று சில நபித்தோழர்கள் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த கேள்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதுக்கு காரணம் சொன்னாங்க சில ஹதீஸ்ல. ஏன் செஞ்சாங்க? அவர்கள் புதிதாக இஸ்லாமை ஏற்றவர்கள், அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய ஈடுபாடு ஈமானோடு இஸ்லாமோடு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். அதில் அநீதம் செய்யல அல்லாஹ்வுடைய தூதர், மஅதல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னை நம்பிக்கை கொள்ளவில்லையா? வானத்தில் உள்ள இறைவனை நான் நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது அவன்தான் எனக்கு காலையிலும் மாலையிலும் வஹியை இறக்குகிறான். இந்த நபியை நீங்க நம்பிக்கை கொள்ள மாட்டீங்களா? உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருப்பேன்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். சஹாபாக்கள் அந்த மனிதருடைய தோற்றத்தை சொல்லுகிறார்கள். அவர் கண்ணு உள்ள போய் இருக்கு, அவருடைய கண்ணம் எல்லாம் பெருத்து இருக்கு, அவருடைய நெற்றி கூர்மையா இருக்கு, அவர் ஆடையை கொஞ்சம் இருக்க கட்டி இருக்காரு, கீழாடைய தாடி கோர்வையா இருக்கு, ரொம்ப அடர்த்தியா இருக்கு. அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர் ஏத்துக்கல இந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வைலக் அலஸ்து அஹக்க அஹ்லில் அர்தி இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை இந்த பூமியிலேயே அதிகமாக பயப்படுபவன் நான் இல்லையா? யாரை பார்த்து சொல்ற நீ இப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவோடு கேட்கிறார்கள். உடனே அந்த மனிதர் எழுந்து திரும்பி போயிடுறார். இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அந்த மனிதர் திரும்பி போயிடுறார். ஹாலித் இப்னு வலீத் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய கழுத்தை வெட்டி விடவா? யாருக்கோ வராது. யார் இந்த பூமியில் தக்குவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அவரை பார்த்து பயந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை ஞாபகப்படுத்தினால் என்ன அர்த்தம்? அதற்கு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அவர் தூதர் அநீதமா நடந்து கொண்டார் நினைச்சிருக்காரு. சஹாபாக்களுடைய கோபம் நியாயமானது. ஹாலித் இப்னு வலீத் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கழுத்தை வெட்டவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா லஅல்லஹு அய்யகூன யுஸல்லி, அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம் ஹாலிதே, வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். அவர் ஒரு தீமையை நடக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஞாபகப்படுத்துறாங்க? அவர் தொழுகையாளியா இருக்கலாம். அதை நினைச்சு பாரு நீ. இதை விட்டு நீ இவர் செஞ்ச இந்த குற்றத்தை விட்டு அவர் தொழுகையாளியா இருக்கலாம். அப்படியா இல்லையா? ஒரு மனிதன் எல்லா வாழ்க்கை முழுக்க அவருடைய வாழ்க்கையில பாவம் தான் இருக்குமா? ஏதாவது நல்ல கரையை செய்ய மாட்டான். போற வழியில ஒரு கஷ்டப்பட்டிருக்கவனுக்கு 100 திர்ஹம் கொடுத்துட்டு போயிடுவான். நமக்கு 100 திர்ஹம் கொடுக்குற கஷ்டமா இருக்கும். அவனும் அதே கஷ்டத்துல இருப்பான், 100 திர்ஹம் கொடுப்பான். நம்ம தொழுவான், தொழுவ மாட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். நம்ம அவனை எப்படி பார்ப்போம்? இவன் நரகத்துக்கு போயிடுவான பார்ப்போம், தொழுகாததுனால. அப்படியா இல்லையா? இவன் போய் பேசுவான், இவன் மற்றவங்களை பத்தி பேசுவான், இவன் பயானுக்கெல்லாம் வரமாட்டான், அதனால இவன்லாம் பாவி அப்படின்னு பார்ப்போம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? லஅல்லஹு யகூன யுஸல்லி, அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம். இப்ப ஹாலித் பின் வலீத் சொன்னாங்க, வகம் மின் முஸல்லின் யகூலு பிலிசானிஹி மா லைஸ ஃபீ கல்பி, எத்துணை தொழுகையாளிகள் உள்ளத்தில் இல்லாததை நாவால் மொழிகிறார்கள். எத்தனை தொழுகையாளிகள் உள்ளத்துல இல்லாத நாவால சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே. அந்த மாதிரி இவரும் இருப்பார். ஏற்றுக்கொள்ளல ஹாலித் இப்னு வலீத் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாலிதே, நான் ரலியல்லாஹு அன்ஹு பிறருடைய உள்ளத்தை துளையிட்டு பார்ப்பதற்காகவோ அவர்களுடைய வயிறுகளை பிளந்து பார்ப்பதற்காகவோ நான் அனுப்பப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். யார் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் பாருங்கள். இதான் தீன், இதான் மார்க்கம். பிறருடைய உள்ளத்தை திறந்து பார்ப்பதற்கு நான் அனுப்பப்படவில்லை. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியாது. அதில் நான் ஏன் தலையிடணும்? இன்று கண்ணியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள். இவன் யார் தெரியுமா? திரும்பி போனாரு. எவ்வளவு பெரிய குற்றவாளி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மனிதர் செல்கிறாரே என்னை விட்டு திரும்ப, இவரில் இருந்துதான் ஒரு சமூகம் உருவாகும். குர்ஆனை ஓதுவார்கள், அவர்களுடைய தொண்டைக்கு கீழே இறங்காது. அம்புகளில் இருந்து வில்லில் இருந்து அம்புகள் வெளியேறுவதை போன்று ஈமானில் இருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று சொன்ன மனிதர் அவர். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? வெளிப்படையை பார்த்து மட்டும் முடிவெடு.
அவர் அப்படி கேட்டதனால அவர் காஃபிர், அவர் முஷ்ரிக் நினைச்சு அவரை கொன்றாத. அவர் யார்? தொழுகையாளி. அது போதும் உனக்கு. அவர் மீத நல்லெண்ணம் கொள்றதுக்கு அது ஒண்ணு போதும் ஹாலிது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்தினார். இப்ப தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இந்த தன்மையை பார்க்கலாம். யாராவது ஒருவர் தவறு செய்வதாக வந்தால் முதலில் அவரை மக்கள் தவறாக நினைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நன்மையை சொல்லி அவரை சாந்தப்படுத்துவார்கள். பின்னாடி பார்ப்போம் பல நிகழ்வுகளை. இதைத்தான் அல்லாஹ்வும் எமக்கு கட்டளையிடுகிறான் சூரத்துல் ஹுஜராத்துடைய வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன். அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகி விடுங்கள். கணவன் மனைவியின் மீது, மனைவி கணவனின் மீது, பிள்ளைகளின் மீது, பெற்றோர்களின் மீது, உறவினர்களின் மீது, நண்பர்கள் மீது, தொழிலாளிகள் மீது என யாரின் மீதும் அதிகமான சந்தேகம் கொள்ளாதீர்கள். இப்ப குறைவா சந்தேகம் கொள்ளும் அர்த்தமா? எல்லையே அல்லாஹ் தடை செஞ்சிட்டா. சந்தேகம் கொள்ளாத யார் மீது. நல்லெண்ணம் வை. இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன். அல்லாஹ் என்ன சொல்லல? இஜ்தனிபு தன், சந்தேகத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று சொல்லல. அல்லாஹ் உத்ருக்குல்லன், சந்தேகத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றான் அல்லாஹ்? இஜ்தனிபு, விலகிக் கொள்ளுங்கள், நெருங்காதீங்கன்னு அர்த்தம். அதுல போகவே செஞ்சிடாதீங்க, சந்தேகம் கொள்ளவே செஞ்சிடாதீங்க யார் மேலே. இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன். இந்த இஜ்தனிபு என்ற வார்த்தை குர்ஆனில் 3 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 3 பாவத்தை விட்டு விலகுவதற்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒன்று ஷிர்க், வஜ்தனிபு தாகூத். அவர்கள் தாகூத்தை புறக்கணிப்பார்கள், தாகூத்தை விட்டு விலகுவார்கள். தாகூத் என்றால் ஷைத்தான். சிலை வணக்க வழிபாட்டை விட்டு அவர்கள் விலகுவார்கள். ஷிர்க்க கண்டிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றார், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு. மதுவை அல்லாஹ் தடுப்பதற்கு சொல்றான். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன், அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று. ஷிர்க் எதை பாழாக்கும்? ஈமானை பாழாக்கும். ஹம்ர் எதை பாழாக்கும்? மது. மூளைய நாசமாக்கிடும், பாழாக்கிடும். ஹுஸ்னுத்தன் இல்லாமல் தீய எண்ணம் கொள்வது எதை பாழாக்கும்? பிறர் மீது சந்தேகம் கொள்வது, வீணான சந்தேகங்களை பிறர் மீது வைப்பது எதை பாழாக்கும்? உறவை பாழாக்கும். ஒரு கணவன் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டால் அந்த உறவுல நல்லா இருக்குமா? நிம்மதியா வாழ முடியுமா? முடியுமா? ஏன் என் ஒய்ஃப் 2 மணிக்கு போன் எடுத்து பார்த்துட்டே இருக்கான்னு நினைச்சா என்ன ஆகும்? அல்லது மனைவி எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்காரா, யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சா அந்த உறவுல சந்தோஷம் இருக்குமா? ஆபீஸ்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் கால் பண்ணிருப்பாங்க, யார் இந்த லேடிட்ட அவர் பேசினார் அந்த மனைவி நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா உறவுல சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. அப்போ இந்த தீய எண்ணம் கொள்வது எதை பாழாக்கும்? உறவை பாதிக்கும், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழித்து விடும். அப்படியா இல்லையா? பிள்ளைங்க மேல சந்தேகம் கொண்டாங்கன்னா அவரால் வாழ முடியுமா நிம்மதியா? எங்க போறான், எங்க வர்றான், என்ன பண்றான், யாரை பார்த்துட்டு இருக்கான், Facebookல யார்கிட்ட பேசுறான்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா, கண்காணிப்பு இருக்கலாம். சந்தேகம் இருந்துச்சுன்னா அதிலேயே போய் அவனுடைய வாழ்க்கையே சந்தோஷம் இல்லாம முடிஞ்சிடும். மனைவி மேல வச்சாலும் அப்படித்தான், பெற்றோர்கள் மேல வச்சாலும் அப்படித்தான், தொழிலாளி மேல வச்சாலும் அப்படித்தான். உங்க கம்பெனியில பினான்ஸ் கண்ட்ரோல் மேல சந்தேகம் பட்டீங்கன்னா என்ன ஆகும்? பிசினஸ் பண்ணுவீங்களா நீங்க? முடியாது. இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன். இந்த 3 பாவங்களை தடுப்பதற்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் விலகிக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை பதிலையும் சொல்கிறார், இன்ன பஅதத்-தன்னி இஸ்முன். சில சந்தேகங்கள் பாவமாகவே முடியும். பாவமா இருக்கும். ஏன்னா அது இருக்காது, சந்தேகங்கள் உறுதி இல்லையே. அது நடக்கும். அவர் அப்படி இருப்பார், இல்லாமலும் இருப்பார். அப்படி இல்லாமல் இருப்பவரை நீங்கள் சந்தேகித்தால் அது பாவம். அதனால முழுமையா விளக்கிடுங்க. வலா தஜஸ்ஸசு. அல்லாஹ் அடுத்த அறிவுரையும் சொல்கிறான், பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதே. அவன் செய்யலன்னு சொல்லிட்டானா விட்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யோசிக்காத, ஏன் அப்படி செஞ்சா, எதுக்கு செஞ்சா, ஏன் இப்படி போய் சொல்றான், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் வாழ சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு. பின்னாடி உதாரணங்கள் பார்க்கும்போது நமக்கு இது தெரியும். சுப்ஹானல்லாஹ். இந்த மார்க்கத்துடைய மகத்துவத்தை பாருங்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்வு நடக்கிறது. எங்க நடந்துச்சு? மக்காலயா மதீனாலயா? எங்க நடந்துச்சு? மதீனால. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கிளம்பி வரும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது. முனாஃபிக்குகளும் சஹாபாக்களில் சிலரும் இந்த இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்வில் பங்கு கொள்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு தாபித், முத்இம் போன்ற நபி தோழர்கள் கூட இந்த நிகழ்வில் பங்கு கொள்கிறார்கள். இவர்களுடைய பாவங்களை மன்னித்தும் அவர்களை கண்டித்தும் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கிக் கொண்டே இருக்கிறார். பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையான பெண் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் வசனங்கள்ல கண்டிக்கிறார். எந்த சூறால அல்லாஹ் பெரும்பான்மையா கண்டிச்சான்? அத சூரத்துன் நூர். பாரக்கல்லாஹு ஃபீக். சூரத்துன் நூருடைய வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் கவனிங்க. இந்த வசனத்துல லவ்லா இத் சமிஅ்துமூஹு ظنல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. இப்படி ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில், அவர்கள் அதை செவிமடுத்த நேரத்தில், அங்கிருந்த முஃமின்களும் ஆண்களான முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் நினைத்திருக்க வேண்டாமா? பிஅன்ஃபுஸிஹிம் கைரா, தங்களுக்கும் நலவை, தங்களுக்கும் கைரை, தங்கள் மீதும் நல்லெண்ணத்தை நினைத்திருக்க வேண்டாமா? அவர்கள் அதை செவிமடுத்த பொழுது. மேலும் வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா இது மிகப்பெரிய அவதூறு என்று. என்ன இதுல உங்களுக்கு சந்தேகம் வருது? எதுல உங்களுக்கு புரியல? எது புரியல இந்த வசனத்துல? முஃமினான ஆண்களும் பெண்களும் அந்த விஷயங்களை செவிமடுத்த பொழுது அவர்கள் தங்கள் மீதே நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? என்ன அல்லாஹ் சொல்ல வர்றார்? அன்ஃபுஸிஹிம் கைரா என்ன அர்த்தம்? அவங்க மூமினோட தாயா இருந்தாங்க. அன்ஃபுஸிஹிம் கைரா, தங்கள் மீதே அவர்கள் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? என்ன சொல்லியிருக்கணும் அல்லாஹ்? என்ன சொல்லியிருந்தா நீங்க தெளிவா சொல்ல என்ன ஆயிருக்கணும்? ஆயிஷா அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா என்று நீங்க அல்லாஹ் சொல்லியிருக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? எப்படி சொல்றார்? தங்கள், அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். ஆனா எப்படி வார்த்தை அமைக்கிறான்? தங்கள் மீது அவர்கள் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? தன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. முதல்ல உன்ன வச்சு பாருங்க. உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது முதல்ல உன்னை வச்சு பாரு. நீ எப்படி உன்னை பத்தி பேசுறத விரும்புவியா? ஒரு ஆள் விபச்சாரமே செஞ்சிட்டாருங்க, மக்கள் மத்தியில வெளிப்படையாயிருச்சு. உடனே அவர் விபச்சாரம் செஞ்சிட்டாரு, அவருக்கு அவர் முஸ்லிம் சமூகத்தை ஒதுக்கி வைக்கணும், ஜமாத்தொட்டை ஒதுக்கி வைக்கணும், எல்லாம் சரி. அவர் எதால் செய்தார் என்பதெல்லாம் வேறு. உனக்கு முன்னால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் உன்னால் அதை பாதுகாக்க முடியுமா? அதை நினைச்சு பார்த்திருக்குமா? நினைச்சு பார்த்திருக்குமா? கிடையாது. இப்ப எனக்கு ஒரு சூழ்நிலை இது போன்று வந்தால் நான் இதில் இருந்து விலகிக் கொள்வேனா? அப்படி ஒரு வேளை ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி செய்தால் இது போன்று மக்கள் என்னை பற்றி பேசுவதை நான் விரும்புவேனா? அல்லாஹ் தான் கேட்க வர்றான். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை அமைப்பு பாருங்களேங்க. பிஅன்ஃபுஸிஹிம் கைரா, அவர்கள் தங்களுக்கு நலவை விரும்பி இருக்க வேண்டாமா? முதல்ல அவங்க தங்கள்ல இருந்து ஆரம்பிக்கட்டும். உன்னை நினைச்சு பாரு, பிறரை பற்றி பேசும்போது நீ அந்த இடத்துல இருந்தா இப்படி நடந்திருப்பியா? முடியாது. பிஅன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், தெளிவான அவதூறு என்று அவர்கள் நாவால் சொல்லி இருக்க வேண்டுமே. ஏன் மௌனமா இருந்தாங்க? அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் அடுத்த 2-3 வசனங்களுக்கு பிறகும் கேட்கிறான். வலௌலா இத் சமிஅ்துமூ, அவர்கள் அதை செவிமடுத்த பொழுது குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை குறித்து நாங்கள் பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றும் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? எப்படி அல்லாஹ் பக்குவப்படுத்த. இதான் தீன். ஜும்மால போய் முதல் சஃப்ல நிக்கிறது மட்டும் தீன் இல்ல. குர்ஆனை தொடர்ந்து ரமதான்ல 3 நாள் குர்ஆனை முடிக்கிறது தீன் இல்ல. அது மட்டும் தீன் இல்ல. கியாமுல் லைல நின்னு அழுது புலம்பி வழுகிறது மட்டும் தீன் இல்ல. இதுதான் தீன். அல்லாஹ்வுடைய தூதர்
அதிகமாக கவனம் செலுத்திய தீன் இதுதான். நமக்கு இந்த சைடு மட்டும் தான் கவனம் இருக்கு. தொழுகலையா அல்லாஹ் புடிச்சுப்பா, ஜக்காத்து கொடுக்கலையா செல்வம் ஹராம் ஆயிரும். இதுல மட்டும் தான் இருக்கு கவனம். எதுல கவனம் இல்ல? பிறரை பற்றி பேசுறதுல, பிறரை பற்றி நினைக்கிறதுல, பிறர் மீது சந்தேகம் கொள்றதுல, இதுல கவனம் இல்ல நமக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்னன்னு, இதை பற்றி பேச எங்களுக்கு தகுதி இல்லை என்று. சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், இது மகத்தான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அவர்கள் கூறி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். யார்கிட்ட இந்த தன்மை இருக்கு யோசிச்சு பாருங்க. யாரை பத்தி நம்ம நல்லா நினைக்கிறோம்? ஒரு இமாம் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கியிருந்தாரு நினைப்போம். ஒரு இமாம் மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல வர்றாரு. மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வச்சிருக்கவர் என்ன நினைப்பாரு? இவர் சம்பாதிச்சு வாங்கியிருக்காரு நினைப்பாரு. இமாம் என்ன நினைப்பாரு? எங்க போய் இவரு கையேந்தி. இப்படித்தான் சமூகத்தில் ஒரு இமாம் இன்னைக்கு தொழில் பண்ண முடியுமா? ஒரு இமாம் இன்னைக்கு பிசினஸ் மேன் ஆக முடியுமா? ஒரு இமாம் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு, நம்ம ஊரோட இமாம்களை சொல்றேன், பேண்ட் ஷர்ட் போட்டு கோட் ஷர்ட் போட்டு இருந்தா ஏத்துப்போமா? நம்ம ஏத்துப்போமா? இவரெல்லாம் இமாம் ஆகும் அப்படியே இல்லையா? அவருக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம் இமாமுக்குன்னு. அவர் தலப்பா கட்டி இருக்கணும், அவருக்கு தாடி இருக்கணும், அவருக்கு ஜிப்பா இருக்கணும், அவர் அதுவும் ஜிப்பா ஒயிட் கலரா இருக்கணும். கடல்ல ஏத்துக்க மாட்டோம் நம்ம. ஒயிட் கலரா இருக்கணும், டிவிஎஸ் 50 வச்சிருக்கணும். அவர் ஊர்ல அவர் பல்சர் எல்லாம் ஓட்டினா நம்மளால ஒத்துக்க முடியாது. என்ன அவர் பல்சர் ஓட்டுற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு நினைப்போம் நம்ம. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அவருக்கு 4000 சம்பளமா இமாமுக்கு? இன்னைக்கு எப்படி பேச்சு ஊர்ல? எப்படி முத்தவள்ளிகள்லாம் உட்கார்ந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? 5000 சம்பளமா? உலக ஆசை வந்துடும் அதிகமா கொடுத்துட்டா. இப்ப நீங்க உங்க வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க சம்பளம் கொடுக்குறீங்க? 15000 மேலையா? ஊர்ல உங்க ஊர்ல ஜமாத்துல இமாம்களுடைய சம்பளத்தை போய் கேளுங்க. என்ன சம்பளம்? உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரர் கொடுக்குற சம்பளத்தை விட உங்க ஊருடைய இமாமுடைய சம்பளம் கம்மி, முஅத்தினுடைய சம்பளம் கம்மி. மேலே அவருக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு, அப்படித்தான் அவர் வாழணும். ஊர்ல கடை வச்சிட்டு கூடாது, அவரு பிசினஸ் பண்ணக்கூடாது, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது. நீங்க பண்ணலாம். ஏன்னா இமாம்களுக்குன்னு தனி ஹராம் ஹலால்லாம் இருக்குல்ல, இமாம்களுக்குன்னு தனி ஆடை அமைப்பு எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. இமாம்னா இப்படிதான் இருக்கணும். நீங்க தொப்பி போடாம எங்கேயும் போலாம், இமாம் தொப்பி போடாம இருக்க கூடாது. இப்படிதானே எல்லாருடைய பார்வையும் ஒரு சமூகத்தின் மீது இப்படித்தான் திரும்பும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற தன்மைகளை தடை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிக முக்கியமான சம்பவம். ஒரு மனிதருடைய பெயர் அப்துல்லா. அவரை ஹிமார் என்று அழைப்பார்கள். அவர் பட்ட பேரே ஹிமார். ஹிமார்னா சொல்ல வேணாம், நபி தோழர். அவர் ஹிமார்னு அழைப்பாங்க அவரை, பட்ட பேரை. புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இவர் என்ன செய்வார்? யுத்ஹிகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டாங்கன்னா சிரிக்க வைப்பாரு. அதான் அவர் வேலை. சுப்ஹானல்லாஹ். ஆனா என்ன செஞ்சாரு? ஒரு நாள் மது குடித்து விடுகிறார். மது சாப்பிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தண்டனையை கொடுக்கிறார்கள். மது குடிப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கசையடி கொடுக்கிறார்கள். உடனே ஒரு மனிதர் எழுந்து சொல்கிறார், யா அல்லாஹ், இவரை சபிப்பாயாக. ஏன் இவர் மக்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறார்? இப்படி சஹாபாக்களுடைய பேரை களங்கப்படுத்திட்டார. அதான் அர்த்தம் அதுக்கு. இவரை அல்லாஹ் சபிக்கட்டும் என்று ஒரு நபி தோழர் எழுந்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய மானமும் கீழே விழுவதை விரும்ப மாட்டார்கள். யார் மானத்தையும் கீழே தள்ளிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பொறுத்து இருக்க மாட்டார்கள். யாரா இருந்தாலும், அவர் முஸ்லிமா இருக்கட்டும், யஹூதியா இருக்கட்டும், நஸ்ரானியா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், தன்னுடைய மானத்தை இழந்தாவது அவருடைய மானத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பார்கள். அவர்தான் முஹ்சின். என்னால ஒருத்தர் நல்லா இருக்கணுமே தவிர என்னால ஒருத்தர் மானத்தை இழந்து வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சபிக்காது.
ஃபவல்லாஹி மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார். நிறைய ஃபிக்ஹுடைய சட்டம் இருக்கு இந்த ஹதீஸில், அதை விடுவோம் அங்க. ஆனா என்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய தன்மையை பாருங்க. இங்க இதான் தீன். அவர் மக்கள் வெளிப்படையா இழிவுபடுத்துறோம்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மனசுல வச்சிருக்காங்க அவர் மேல? அவர் தெரியாமல் அறியாமல் அந்த பாவத்தை செய்தாலும் அவர் யாரை நேசிக்கிறார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார். இது போதும். அவரை நீங்க சபிக்கணும்னு அவசியம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், மன் ரத்த அன் இர்தி அஹி ரத்தல்லாஹு அன் வஜ்ஹிஹி அன்னார யௌமல் கியாமா. யார் பிறர் மானம் பற்றி பேசப்படும் பொழுது தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து விலக்கிக் கொள்வார். இது வேணும்னா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். யாராவது பத்தி பேசுறாங்களா? யா அஹி, எனக்கு தேவையில்லை இது. அவருக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். என்கிட்ட வந்து ஏன் சொல்ற? அல்லாஹ் அவருக்கு திருந்தணும்னா அவர்கிட்ட போய் நேரடியா அந்த மாத்திக்க சொல்லு. என்னை இழுத்து என்னையும் பாவையால ஆக்கிறத போயிரு. உன்னோட சேர்ந்து என்னையும் இழுக்கிறதுக்கு பிளான் போட்டு சைத்தான் வேலை பார்க்காத. தயவு செஞ்சு போயிரு. அவருக்கு அமானத்தை அவரே வச்சுக்கிட்டோம். அவர் செஞ்ச பாவம் எனக்கா? அவர் ஒரு பெண்ணோட பேசிட்டாரு, பெண்ணோட தொடர்பு கொண்டாரு, உபச்சாரம் செஞ்சாரு, மஅதல்லாஹ். இவர் செஞ்ச பாவம் எனக்கா? யாருக்கு செஞ்சாரு? அல்லாஹ்வுக்கு. அவர் அல்லாஹ் மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்ற என்று யார் பிறர் மானம் பற்றி பேசப்படும் பொழுது வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறாரோ, தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ, அல்லாஹ் அவரை நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து விலக்குவான். 3 சட்டம் இருக்குதுல. 1, பிறர் மானத்தை பற்றி பேசக்கூடாது. முதல்ல பிறருடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடாது. அவர் கெட்டவராகவே இருந்தாலும் நல்லதா பேசணும். ஏன் உனக்கு தெரிஞ்சு 1000 கெடுதல் இருக்குன்னா அவருக்கு உனக்கு தெரியாம 1000 நன்மை அவர்கிட்ட இருக்கு, உனக்கு தெரியாது. அவருக்கு தாடி இருக்காது, ஆனா அவர் தஹஜ்ஜுத் தொழுவார், உனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நிக்காப் போட்டுருக்க மாட்டா, ஆனா எந்த ஒரு ஆண் டைம் பேசாம பேஸ்புக்ல இருப்பா, அது உனக்கு தெரியாது. நிக்காப் போட்டிருக்க பெண் பல பேர் அதை செய்யறாங்க. தாடி வச்சிருக்க பல பேருக்கு தஹஜ்ஜுத் இல்ல. இப்ப உனக்கு இல்லாத நன்மை அவரிடத்தில் இருக்கும், நீ அதை பத்தி நினைக்காத. முதல்ல பேசக்கூடாது பிறருடைய மானத்தை பற்றி. 2வது, இந்த ஹதீஸில் இருந்து பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது. பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சும்மா இருக்கக்கூடாது. 3வது சட்டம், ரத்த, திருப்பிடணும். வேணாம், ஸ்டாப் பண்ணி, இதுக்கு மேல இதை பத்தி பேசாத. இன்று இந்த 3 தன்மையை யார் செயல்பட்டு நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாப்பான். தொழுகை மட்டும் இல்ல, அதனால தொழுகையில ஈடுபாடு எல்லாம் இருங்கிற காரணம் அல்ல இது. இதுல மட்டும் முக்கியத்துவம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாடம் நினைக்கக்கூடிய எம்மோடு இருக்கக்கூடிய இந்த குணங்கள், இதுல மாற்றம் வேணும். அவர்தான் முஃமின் முஹ்சின், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவருடைய மாணவர் ஒருவர் இருக்கிறார். வந்து சொல்றார், கவ்வல்லாஹு தஅஃபக யா இமாம். இமாமே, உங்கள் பலகீனத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்தட்டும் அப்படிங்கிறார். பலகீனம் உறுதியாச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவர் என்ன சொல்லி இருக்கணும்? கவ்வாக்கல்லாஹு மின் தஅஃபிக அவ் கவ்வாக்கல்லாஹு அன் தஅஃபிக. இந்த பலகீனத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உறுதியை தரட்டும் என்று சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு தெரியாம மாத்தி சொல்லிட்டார். இமாம் ஷாஃபிஈ புரிந்து கொண்டாங்க. ஊந்துர் மாதா தகுல். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. என்ன சொல்றாரு அவரு? கவ்வல்லாஹு தஅஃபக். அல்லாஹ் உங்களுடைய பலகீனத்தை உறுதி கொடுக்கட்டும் என்று சொல்கிறார். அப்படி உறுதி கொடுத்தால் நான் உயிரோடு வாழ முடியாது. அப்ப அந்த மாணவர் சொல்றாரு, யா இமாம், நான் ஒருபோதும் அந்த நினைவில் சொல்லவில்லை. நான் ஒருபோதும் அந்த நினைவில் சொல்லல. இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க, நீ என்ன திட்டி இருந்தாலும் நீ அப்படி சொன்ன நினைச்சிருக்க மாட்டேன் நான் உன்னை. புரியுங்க, நல்லா புரியுங்க.
நீ அப்படியே சொல்லி இருந்தாலும், அந்த எண்ணத்திலேயே சொல்லி இருந்தாலும் நான் அப்படி நினைச்சிருக்க மாட்டேன் ஒண்ணு. இதுதான் ஹுஸ்னுத்தன். ஹுஸ்னுத்தன். அவர் தெரியாம அவருடைய மொழியில ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். அப்போ அவர் உள்ளத்தாலே அப்படி பேசாம நினைச்சிடாரு, தப்பது. சில ஊர்ல பழக்கம் இருக்கும், அவர் இவர்னு சொல்லுவாங்க, அவர் இவர்னு சொல்லுவாங்க. ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வந்தார் அவர் போனார்பாங்க. நமக்கெல்லாம் அது ஒரு கண்ணிய குறைவான வார்த்தையா தெரியும். உடனே ஒரு தூதருக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிடக்கூடாது. அவரும் மொழி நடையா இருக்கலாம், அது அவ்வளவுதான், அது அவருக்கு கண்ணியமா இருக்கலாம். இல்லையா? இப்படி சின்ன சின்ன விஷயத்திலையும் பிறர் செய்யக்கூடிய தவறுகள் முன்னால் வரும் பொழுது நல்லெண்ணம் வைப்போமே, அவர் நல்லதா செஞ்சிருப்பாரு, நல்லதா நினைச்சிருப்பாரு, தெரியாம நடந்திருக்கும், விட்டுருவோமே என்று நல்லெண்ணம் கொள்வதற்கு இமாம் ஷாஃபிஈ மரண படுக்கையில் கூட வழிகாட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கேட்ட சம்பவம் தான். ரஜுலன் யஸ்ரிகு, ஒரு மனிதர் திருடுவதை பார்க்கிறார். ஒரு மனுஷன் திருடுறதை பார்க்கிறார். ஃபகால லஹு அஸ்ஸரக்த, நீ திருடினாயா என்று கேட்கிறார்கள். அசுன கல்லா வல்லாஹ், கல்லா தல்லா என்று எல்லா சத்தியமும் செய்கிறார். நான் திருடவே இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு. கண்ணை பார்க்கிறாங்க அவர் திருடுறத. கல்லா வல்லாஹி வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு, படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, ஒருபோது நான் திருடல என்றார் அவர். இமாம் ஷாஃபிஈ இமாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹ் வ கذبtu ஐனி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன், என் கண் பொய் சொல்லி விட்டது. சுப்ஹானல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் திருடுவதை பார்க்கிறார், அவர்கிட்ட கேட்கறாங்க திருடினியப்பான்னு சொல்லி. அவர் என்ன சொல்லிட்டாரு? அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்ற திருடறன்னு சொல்லி. என்ன நினைச்சாங்க உடனே? நீ அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணாலும் திருடறன்னு சொன்னாங்களா? நீ உனக்கு ஒண்ணு பத்தி எனக்கு தெரியாதா, நீ எத்தனை சத்தியம் பண்ணுவன்னு? இந்த போலி சத்தியம்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொன்னாரா? அல்லாஹ் கொண்டு வந்துட்டாரா, முடிஞ்சு போச்சு, ஹலாஸ். இதான் உண்மை. நான் நம்பிக்கை கொள்கிறேன் அதே இறைவனை, என் கண் பொய் சொல்லி விட்டது நீ இல்லப்பான்றான். யோசிச்சு பாருங்க, எங்க இந்த தன்மை நம்மள்ட்ட இருக்கு? அல்லாஹ்வின் மீது ஒரு சத்தியம் மட்டும் சொல்கிறான், நான் எடுக்கலப்பா, நான் அப்படி நினைக்கலப்பா, இல்ல நீ அப்படித்தான் நினைச்சிருப்ப. அதற்கு பிறகும் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா யார் நம்ம? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருங்கி நெருங்கி போராடா, இப்ப நெருங்காதவன் அவன் பார்க்கக்கூடிய பார்வை என்ன? இப்படித்தான். இவர் 5 வக்து தொழுவ ஆரம்பிச்சிருப்பாரு, எப்போ சொல்றதுதான். அவர் தொழுகாதவரை பார்த்து எப்படி பார்ப்பாரு? அன்னைக்கு தான் ஃபஜ்ருக்கு போய் 2-3 நாள் தொடர்ச்சியா தொழுவ ஆரம்பிச்சிருப்பாரு. பெட்ல தான் ஃப்ரெண்டு தொழுவாம இருப்பான், இவன்லாம் முஸ்லீமா, இவன்லாம் இன்னைக்கு மூத்தானா என்ன அவன் நினைச்சிட்டு போவான். இப்படியா இல்லையா? அவர் காய்ச்சல்ல தூங்கிட்டு இருப்பாரு. இப்படியா இல்லையா? சில பேர் இன்னைக்கு ஃபஜ்ர் ஜமாஅத்துக்கு வரணுங்கிற முக்கியத்துவம் அதை பத்தி பேசுறோம், எல்லாம் இருக்கிறோம். ஒரு ஆள் கொஞ்சம் லேட்டா பள்ளிக்கு வர்றாரு, அவர் எப்படி பார்ப்போம் நம்ம? என்னப்பா இவர் நம்மளோட பயாருக்கெல்லாம் வர்றாரு, தொழுவு கூட சரியா இல்லையோ விட்ட நிப்ப மாட்டுமா? அவர் பள்ளி தொழுதுட்டு வெளியே வந்து ஏதோ மறந்து வச்சிருக்காரு சொல்லி உள்ள போயிருக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லது ஏதாவது கடமையாகி குளிச்சுட்டு லேட்டா வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம நினைக்கிறது முதல்ல இது தவறான எண்ணம் தான். அது நமக்கு தெரியல இது தவறுன்னு சொல்லி, ஆனா நினைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். ஏன் இந்த உலகத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கு, முன்னாடி சொன்ன திரும்பவும் சொல்றேன், எவ்வளவு நன்மைகள் இருக்கு. நன்மைகளுக்கு அளவு இருக்கப்பா? அளவு இருக்கா? 1000, 2000, 3000, 4000 இருக்கா? இவ்வளவுதான் நன்மைகள் லிஸ்ட் போட முடியுமா உங்களால? முடியாது. எவ்வளவோ நன்மைகள் இருக்கு, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள்லாம் இருக்கு. அப்படித்தான் அவரால் தொழுகையில சரியா கவனம் செலுத்த முடியாம பள்ளியில தொழ முடியாம இருக்கலாம், ஆனால் அவர் அதுக்காக தௌபா செஞ்சு திருந்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பார். ஆனா தொழுவாயுமே பெருமையில இருப்பான். யாரு ஹைர் இதுல? யாரு ஹைர்? யாரு ஹைர்? நிக்காப் போடல ஒரு பெண்,
அல்லது ஹிஜாபா கலர் ஆடையில் அணிஞ்சிருக்காங்க, அந்த ஊருடைய கலாச்சாரத்தின்படி கலர் ஆடை ஏதோ ஒரு ஃபிக்குடைய சட்டப்படி வேற வரல. நான் ஒரு பெண் ஒரு ஹிஜாபை கொஞ்சம் மாடர்னா அணிஞ்சிருக்கா, ஆனா நல்லா அணிஞ்சிருக்கிற பெண், அந்த பெண் எப்படி பார்ப்பாங்க? என்ன ஹிஜாப் கூட இவள்கிட்ட சரியில்லையே, இவங்கெல்லாம் பயானுக்கு வந்து என்ன செய்ய, இவங்கெல்லாம் கிளாஸ்க்கு வந்து என்ன செய்ய, தாடி இல்லையே கம்மியா இருக்கு, இவரெல்லாம் பயானுக்கு வந்து என்ன செய்ய. ஒரு தாடி, அவர் தாடி கொஞ்சம் கம்மியா இருக்கும், இவர் கம்மியா இருக்காரு, இவரெல்லாம் தாடியா, தாடி கூட இல்லை, இவரெல்லாம் தாடியா. ஒரு ட்ரெஸ் அவருக்கு தெரியாம போட்டு வந்திருப்பாரு, கரண்டைக்கு கீழே போயிருக்கும், அது இவர் கரண்டைக்கு கீழே போட்டிருக்காரு, இவரெல்லாம் தாடியா. ஈஸியா பிறரை ஜட்ஜ் பண்ணிடும் அப்படியா இல்லையா? இந்த தன்மை எல்லோரிடத்திலும் இருக்கு. சஹாபாக்கள் யார்? தங்களை அவர்கள் அப்படியே பணிந்து பார்ப்பார்கள், பிறகு நல்லவங்களா பார்ப்பாங்க. எல்லாரும் நல்லவங்க, நான் கெட்டவன் நினைப்பாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லதான் நினைச்சிருப்பாங்க, நான் தான் தப்பா நினைச்சிருப்போம்னு நினைப்பாங்க. நான் தான் அந்த இடத்துல தப்பு செஞ்சிட்டணும், நான் தான் கோவப்பட்டு கூடாது அந்த இடத்துல நினைப்பாங்க. அவன் ஏன் கோவப்பட்டு நினைக்க மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஒரு குர்ஆன் வசனத்தை பத்தி. 3 தன்மை உடையவர்களை அல்லாஹ் சொல்கிறார், முஃமின்கள் தான் அவர்கள். வமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத். ஒருவர் தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்த கூட்டத்தார், இன்னொருவர் நடுநிலையாக இருப்பவர்கள், இன்னொருவர் நன்மைகளில் விரையக்கூடியவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க பதில், அப்படியா, இவர்கள் யார் தெரியுமா? சாபிக்கும் பில் கைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள், தூதரும் நபி தோழர்களும். முக்தஸித், பின்னால் வரக்கூடிய மக்கள். ஸாலிமுல் லினஃப்ஸிஹி, தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்தவர்கள் யார்? ஃபமிஸ்லி மிஸ்லக், என்னையும் உங்களையும் போன்றவர்கள். புரியுதா நான் சொல்றது? புரியல. 3 கூட்டத்தார்களை பற்றி கேட்கப்படுகிறது. இந்த 3 கூட்டத்தார்கள் யார்? குர்ஆனில் சாபிக்கும் பில் கைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் யார்? நடுநிலையார்கள் என்று சொல்கிறான், இவர்கள் யார்? அநீதம் இழைத்தவர்கள் என்று சொல்கிறான், இவர்கள் யார்? சரி, இந்த 3 கேட்டகரியில் நம்ம எங்க இருப்போம்னு கேட்டா பல பேர் என்ன சொல்லுவோம்? இப்ப சொல்லுவீங்க நீங்க, ஆனா இயற்கை என்ன நினைச்சிருப்போம்? நம்ம கல்வில நடுநிலையா இருக்கும்னு நினைச்சிருப்போம். எங்கள்கிட்ட அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு நினைச்சிருப்போம். நடுநிலையா இருக்கும், நாங்க பெரும்பாவமும் கிடையாது, நாங்க நல்லது அதிகமாகவும் செய்யறது, நடுநிலை அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையா கேட்டா. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? சாபிக்கும் பில் கைராத்துடைய கூட்டத்தில் இருப்பவர்கள், நன்மையில் விரையக்கூடியவர்கள், தூதருடைய மனைவி, இபாதத்தில் எந்த குறையும் இல்லாதவர்கள், அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்ட ஒரு நபித்தோழி பெண். என்ன சொன்னார்கள்? தன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க? நன்மையில விரையக்கூடியவர்கள் கொண்டு வந்து நிறுத்தல. நாங்க நபித்தோழர்கள் நடுநிலைன்னு கூட சொல்லல. நானும் நீயும் அநீதம் இழைக்கக்கூடிய கூட்டம் தான். யாருக்கு மனசு வரும்? நம்ம இந்த கூட்டத்தில் அவர் இருக்காரா, இவர் இருக்காரா, அவர் இருக்காரான்னு தேடுவோம் இல்லையா? நான் இருக்கேன்னு நினைக்க மாட்டேன். ஏன் அவர் அன்னைக்கு என்ன பத்தி பேசினாரு, இவர் ஏன் அன்னைக்கு இவரை பத்தி பேசினாரு, இவர் ஏன் அன்னைக்கு அவரை பத்தி பேசினாரு, இப்ப கூட திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம பேசியிருப்போம், அதை நினைச்சு பார்க்க மாட்டோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நிஃபாக்குடைய பட்டியல் கொடுக்கப்பட்ட நபித்தோரிடத்தில் சென்று என்ன கேட்டார்கள்? முனாஃபிக் பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்கின்றார்கள். யார் இவர்கள்? தூதருடைய காலத்துல கூட கேட்கலங்க. அவங்க அமீருல் முஃமினீன் உமர் ஆகும்போது கூட கேட்கல. ஹலீஃபா ஆகி முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் உலகமெல்லாம் உமரை பார்த்து வியக்கிறது. அப்போது கேட்டார்கள், சொர்க்கம் நற்செய்தி சொல்லப்பட்ட, சொர்க்கத்தில் மாளிகை சொல்லப்பட்ட, நபித்துவம் எனக்குதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் என்று சொல்லப்பட்ட, என்னை பார்த்து ஷைத்தான் ஒரு தெருவிலே விரண்டு செல்கிறான். இந்த ஹதீஸ்லாம் உமருக்கு தெரியாதா? தெரியாம வாழ்ந்தாங்களா? இப்படி சொல்லப்பட்ட ஒரு மனிதர் தன்னை எப்படி நினைக்கிறாரு? நான் முனாஃபிக்கான்னு நினைக்கிறார். நீங்க நல்லா பயான் பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, நல்ல தாவா செய்றீங்க, நல்ல மார்க்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்றீங்கன்னா அவர் தன்னை வந்துட்டோம்ப்பா சரியான பாதைக்குன்னு நினைப்பார்.
கரெக்டா வந்துட்டோம், இதான் நம்ம வந்த இடம் நினைப்பாரு. அவ்வளவுதான். இனிமே மூத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் நமக்கு. இன்னைக்கு மூத்தானா கபூர்ல 3 கேள்வி உடனே பாஸ் பாஸ் பாஸ், 100 and 100 உடனே நமக்கு புதுமகன் புது மனைவி தூங்குற மாதிரி தான் இன்னைக்கு நினைப்பாரு. உஸ்மான் இப்னு அஃபான் அவ்வளவு கண்ணியம் கிடைத்த பிறகும் கபூர்ல போய் அழுதாரு. இதான் முதல் வீடு, இங்க எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு நினைச்சாரு. நமக்கு அது இல்ல, அதான் கபூருக்கு போறது இல்லை, அதான் மௌத்து நினைச்சு பயப்படுறது இல்லை. நல்லா பாதுகாப்பானாக, நல்லா பாதுகாப்பானாக. இப்போ ஒரு முஃமின் நல்ல எண்ணத்தை கொள்ள வேண்டும். அதற்காக தன்னுடைய நஃப்ஸோடவன் போராட வேண்டும். சாதாரண குணம் இல்லை, அதோட நஃப்ஸோடவன் போராட வேண்டும். ஷைத்தான் நாடி நரம்புகளில் ஓடுகிறான். அவன் எப்போதுமே பிறரை பற்றிய தவறான எண்ணத்தை தான் உள்ளத்தில் ஏற்படுத்துவான். அதை எப்படி ஹைராக்குறது அவன் தான் மக்சூத். அது எப்படி அந்த ஷைத்தான் வரக்கூடிய அந்த பாதை அடைத்து வேணாம் நல்லெண்ண போன்னு எப்படி நினைக்கிறது, அதான் அங்க முக்கியம். அதற்காக ஒவ்வொரு முஃமினும் முஜாஹிதாக தன்னுடைய உள்ளத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு இந்த இஅ்திகாஃபுடைய ரமதானுடைய நேரத்தில் அவங்களுடைய வீட்டு வரை கொஞ்சம் நடந்து போறாங்க. இப்ப 2 நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேகமா போறாங்க. அன்சாரி தோழர்கள் கொஞ்சம் வேகமா நடந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னமா ஹிய சஃபியத்து பின்த் ஹுயை, நான் பேசிக் கொண்டிருந்த பெண் சஃபியா. சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹு அக்பர் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நாங்கள் அப்படி நினைப்போம். நீங்க ஒரு பெண்ணோட பேசிக் கொண்டிருந்தீங்கன்னா நினைப்போம், என்ன சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நாடி நரம்புகளிலும் ஓடுகிறான், இரத்த நாளங்களில் ஓடுகிறான். அவன் உங்களுடைய உள்ளத்தில் எதையாவது போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன். உடனே கிளியர் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப என்னை பத்தி ஒரு தப்பா நினைக்கிறான்னா நான் கிளியர் பண்ணிடணும். அதை நம் ஷாஃபிஈ சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக, ஒருவேளை அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு எண்ணத்தை ஷைத்தான் போட்டிருந்தால் அவர்கள் காஃபிராக மாறி இருப்பார்கள். இல்லையா? தூதரை தப்பா நினைச்சா யாராரு? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழியை அடைத்தார்கள். அவங்களுக்கு தெரியும் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் சொன்னாங்க கூப்பிட்டு, இல்ல என் மனைவி தான். அல்லாஹ்வுடைய தூதர் இதில் பாதுகாப்போடு நடந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஹ்சின் தூதருடைய வழிகாட்டுதலின்படி தன்னை மாற்றிக்கொள்வார். இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ளலாம். அதுக்காகத்தான் இந்த சபைகள், இந்த அறிவுரைகள் எல்லாம். எல்லார் மேலையும் நல்லெண்ணம் வைப்போம், யாரை பற்றியும் தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு முஹ்சின் அப்படி தவறான எண்ணம் வைத்திருந்தால், பிறரை பற்றி தவறாக பேசி இருந்தால், இன்னைக்கு போய் நல்லது பேசுங்க அவரை பத்தி, அவருக்கு ஹைரை பத்தி பேசுங்க. எப்ப அவர் அப்படி செஞ்சிருந்தா நீ சொன்ன, ஆனா இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? அவரு 5 வக்த் தொழுறாருப்பா, மாஷா அல்லாஹ், நல்லது பேசுங்க அவரை பத்தி. ஒரு முஹ்சினுடைய வாழ்க்கை எப்படித்தான், எல்லாரும் மேலையும் நல்ல எண்ணம் என்ற தன்மை எம்மிடத்தில் இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையை கண்ணியமான முறையில், மகிழ்ச்சியான முறையில் வாழ முடியும். நல்லெண்ணம் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தும். தீய எண்ணம் என்னையும் அழிக்கும், என்னை சுற்றி உள்ளவர்களையும் அழித்துவிடும், எல்லாரும் சந்தோஷத்தையும் பாழாக்கிறோம். நான் என் மனைவி மேல ஒரு சின்ன தவறான எண்ணம் வச்சிருந்தா என்ன மட்டும் பாதிக்காதது, யாரையும் பாதிக்கும், மனைவியையும் பாதிக்கும். அது யாரை பாதிக்கும்? பிள்ளைகளையும் பாதிக்கும். அது யாரை பாதிக்கும்? அவங்க பெற்றோரை பாதிக்கும். அது யாரை பாதிக்கும்? ஏன் பெற்றோரை பாதிக்கும். ஒரு சமூகமே அழிஞ்சிடும். அதனால நான் என்ன மாற்றிக்கொண்டாதான் என்ன சுத்தி இருக்கக்கூடியவங்களை மகிழ்ச்சியா என்னால பார்த்துக்க முடியும். இந்த தன்மையை உள்ளத்தில் ஏந்தி வாழ்ந்தால் அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த அறிவுரைகளை ஏற்று உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் பாலாக்கினார்களோ அவர்கள் புதைந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர்.